இப்னு ஜவுசி இடத்தில் ஒருவர் கேட்கிறார், நான் தஸ்பீ அதிகமாக ஓதவா இஸ்திக்பார் அதிகமாக செய்யவான்னு கேட்டார். அவங்க ஒரு பதில் தான் சொன்னாங்க, எப்பா ஆடையில் அழுக்குப்பட்டு போச்சுன்னா அது அத்தர் பூசுறது நல்லதா சோப் போட்டு கழுகிறது நல்லதான்னு கேட்டார். அவர் பதில் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு நாம் அழுக்குப்பட்டு இருக்கிறோம், உள்ளத்தால் அழுக்குப்பட்டு இருக்கிறோம், கோலத்தால் அழுக்குப்பட்டு இருக்கிறோம். எத்தனையோ கசப்பான எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது, பாவ சிந்தனைகளில் மிதந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ காழ்ப்புணர்ச்சியான எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது. அப்படியானால் அழுக்குப்பட்ட இந்த உடலையும் உள்ளத்தையும் தஸ்பீஹ் செய்வதால் மனமாகும், சோப்பு போட்டு கழுகினால் அழுக்கு நீங்கும். இஸ்திக்ஃபார் என்பது சோப்பு போட்டு கழுகுவதற்கு சமம், தஸ்பீஹ் என்பது அத்தர் பூசுவதற்கு சமம். நீ அத்தர் பூச வேண்டும் ஆடையில். எந்த ஆடையில்? அழுக்குகள் நீங்கிய ஆடையில். இப்போது நீ அழுக்குப்பட்டு இருக்கிறாய், உனக்கு தஸ்பீகை விட இஸ்திக்ஃபாரே மகத்தானது என்கிறார்கள்.